ஹாய், நான் தான் உங்கள் சிம்பிளி சந்திரா. இன்னையோட எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 2 வருஷம் எனக்கு போனதே தெரில. நிறைய பேர் வந்து நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். வீட்டில் பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்களை பற்றி சொல்கிற அளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. எங்கள் மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு 6 மந்த் கேப் இருந்துச்சு. 2 பேர்த்துக்குமே பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. நாங்கள் சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் இன்ஸ்டாகிராமில் பேச ஆரம்பித்தோம். நிறைய விஷயம் 2 பேருக்குள்ளே ஒத்து போச்சு. சரி, ஓகே, வீட்டில் கேட்கவும் நாங்களும் ஓகே சொல்லிட்டு அப்படியே கல்யாணம் பண்ணிட்டோம். அது மாதிரி ஒரு ஃப்ளோவில் போகுது. நாங்கள் சண்டைலாம் போடாமல் இருக்க மாட்டோம். குட்டி குட்டியாக சண்டை போடுவோம். ஆனால் சண்டை போட்டால் சமாதானம் பண்ணுறது எங்களோட ஒரு டீ தான். நைட்டு 1 மணியாக இருந்தாலும் 2 மணியாக இருந்தாலும் டீ கடைக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்துடுவோம். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். டீ குடிக்கும் போதே அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு வந்துடுவோம். அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் பெருசாக கல்யாணம் ஆகி இன்னும் வாழலை. ஆனால் சிம்பிளாக சொன்ன போனால் இந்த 2 வருஷம் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் வந்து ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அவங்க கோவமாக இருந்தால் நம்ம விட்டு கொடுத்து போகணும். நம்ம கோவமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள விட்டு கொடுத்து போவாங்க. புரிஞ்சுக்கிறது தானே வாழ்க்கை. விட்டு கொடுத்து போவோம், ஹாப்பியாக இருங்க. அவ்வளோதான் என்னோட கல்யாண வாழ்க்கை பற்றி சொல்லணுன்னா. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் பற்றி சொல்லணுன்னா, நிறைய விஷயத்தில் என்னை புரிஞ்சு நடந்துப்பார். நிறைய விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். நானாக இருக்கேன். கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகிடுச்சின்னு தோணாது. புதுசாக ஒரு வீட்டில் இருக்கும், வேற ஒருத்தவங்க வீட்டில் இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு தோணும். முடிஞ்சு கல்யாணம் ஃபீலே எனக்கு இருக்காது. மைண்டு ஃப்ரீயாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஃப்ரெண்ட் ஃப்ரீயாக தான் மீட் பண்ணலான்னு கிளம்பிட்டேன். நாங்கள் காலேஜ் படிக்கும் போது நாங்கள் கும்போணத்தில் சுற்றாத இடமே இல்லை. எல்லா இடத்தையும் சுற்றிருக்கோம். ஹோட்டல் போய் நிறையா சாப்பிடுவோம். காலேஜ் கேன்டீனே கெதியான்னு இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு மீட் பண்ணோம். நம்ம எப்படிலாம் சுற்றிட்டு இருந்தோம், கல்யாணம் ஆகி இப்படி கூண்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கோமேனு கொஞ்சம் நேரம் ஃபீல். அப்படியே பாண்டி பஸார் கிளம்பிட்டோம். நான் ஒரு கடையை எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். அந்த கடை அங்கே இல்லை. சரி, கடுப்புலேயே அப்படியே சென்ட்ரல் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டேன். ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. நானே நல்லா சாப்பிடலான்னு போனேன். கடைசியில் சுமாரான ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். என்னோடய கல்யாண நாள் வந்து எனக்கு ரொம்ப அழகாக நிறையா மெமரிஸோட ஹாப்பியாக இருந்துச்சு.